அன்பான தேவஜனங்களுக்கு மெய்ப்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியின் தலைப்பு காணாமல் போன ஆடுகள். வேதத்திலே இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகள் ஆடுகளுக்கும் இயேசு கிறிஸ்து மெய்ப்பெருக்கும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோருக்குமே தெரியும். இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தபோது சிறு மந்தை என்று அழைக்கப்பட்டது. காணாமல் போன ஆடுகள் என்பது இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளின் மந்தையாகிய சபையில் இருந்து மனமாறி காணாமல் போன ஆட்டை குறிக்கிறது. காணாமல் போன ஆடு என்று சொல்லலாம், களவாடப்பட்ட ஆடு என்று கூட சொல்லலாம். காணாமற் போன ஆட்டை அதன் இஷ்டப்படி விட்டு விடாமல் மேய்ப்பர் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறான் என்பதை ஒரு ஊமையின் மூலம் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். போனா போட்டு அந்த ஆடு நமக்கு வேண்டாம் அப்படி என்று அவர் இருப்பதில்லை. ஒரு ஆடு அவர் மந்தையிலிருந்து அவருடைய விசுவாசத்திலிருந்து விலகி போகுமானால் அதை தொடர்ந்து சென்று அதை பிடித்து திரும்பவும் தன்னுடைய மந்தைக்கு கொண்டு வர அவர் முயற்சிக்கிறார். அவருடைய முயற்சி பலன் கொடுக்காமலும் அந்த காணாமல் போன ஆடு மிகவும் ஒருதலை பட்சமாக நடந்து அவரை வெறுப்பது ஆக இருந்தால் மட்டுமே அந்த ஆட்டை அவர் மந்தையிலிருந்து விலக்கி வைக்கிறார். ஒரு உவமை லூக்கா 15 சொல்லப்பட்டிருக்கும். லூக்கா 15:1-7 வரை வாசியுங்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்கும்? அவனிடம் 100 ஆடுகள் மந்தையில் இருந்தன, 99 ஆடுகளும் மந்தையில் இருக்கின்றன. ஆனால் ஒரு ஆடு மட்டும் காணாமல் போய்விடுகிறது. அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை தேடி போய் கண்டுபிடித்து கொண்டு வரும்போது அந்த மந்தையும் அவன் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதை பற்றி விளக்குவதாக சொல்லுகிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகமே சந்தோஷம் அடைவதாக இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் 99 ஆடு அவைகள் ஆல்ரெடி மேய்ப்பனுக்கு உடன்பாடாக இருந்து அவனை விசுவாசத்தில் நடப்பதினால் அதை பற்றி அவன் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அவனை மந்தையை விட்டு காணாமல் போகும் ஆடுகளை பற்றி அவர்கள் அந்த ஆடு அந்த மந்தையில் இருப்பதற்கு எந்த காரணத்திலாக காணாமல் போனது என்பதை கண்டுபிடித்து அதற்கு ஏற்றவாறு அவைகளை மாற்றி அவன் திரும்பவும் மந்தைக்கு கொண்டு வருகிறான். இந்த உவமையின் மூலம் இயேசு கிறிஸ்து தெரிவிப்பது என்னவென்றால், மனம் திரும்பி அவரை விசுவாசித்து இருப்பவர்கள் ஒரு மந்தையாக இருக்கிறார்கள் என்றும் இயேசு கிறிஸ்துவே அவைகளின் மேய்ப்பனாக இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 10:1-5 வரை வாசியுங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல்
வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். இங்கு மந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு விசுவாசிகளின் கூடுகை. இயேசு கிறிஸ்துவே அந்த மந்தையை, அந்த விசுவாசிகளை நடத்துகிறவராதலால் அவரை மேய்ப்பதற்கு ஒப்பிட்டு இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மேய்ப்பனுடைய பார்வையில் இருந்து எப்படி ஒரு ஆடு தவறி போகாது இருக்கக்கூடிய அளவிற்கு அவன் அதை கண்காணிக்கும் போது எப்படி அந்த ஆடு அந்த மந்தையிலிருந்து திரும்பி போகிறது என்பது அது மிகவும் ஒரு கேள்விக்குரிய விஷயமாகும். ஒரு மந்தைக்கு உள்ளாக அவரை ஏற்றுக்கொள்ளாத ஆடுகள் அவரை ஏற்றுக்கொண்டது போல பாவனை செய்து கருப்பு ஆடுகளாக இருந்து அங்கிருக்கும் ஆடுகளை அவைகள் மனம் மாற்றி அவர்களுடைய மனதில் உலக பிரகாரமான காரியங்களை செலுத்தி அந்த ஆட்டை மந்தையிலிருந்து அவைகள் பிரிந்து போக செய்து விடுகின்றன. அவருடைய ஆடுகள் அவருடைய பேச்சை கேட்டவுடன் அவர் பின்னாலே வந்துவிடும். அப்படி வராமல் இருக்கக்கூடிய ஆடுகள் அது அந்த ஆட்டில் அந்த மந்தையிலிருந்து பிரிந்து போனாலும் அந்நியருடைய பேச்சுக்கோ சத்தத்திற்கோ அவை செவி கொடுப்பதில்லை. கொஞ்ச நாள் ஒருவேளை இருந்து பார்க்கலாம். பிறகும் அந்த பிரிந்து போன அந்த ஆடு திரும்பவும் மந்தையை வந்து அடைவதற்கு அதிக ஒரு சான்ஸ் இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து மந்தையின் மேய்ப்பராகவும் அவருடைய ஆடுகளுக்கு தன் ஜீவனை கொடுக்கிறவராயும் அவர் இருந்தார். பூமியில் அவர் இப்பொழுது இல்லாதிருந்தும் பரிசுத்த ஆவியானவர் மூலம் தன் சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அவர் சித்தம் இன்னதென்பதை அவர் நமக்கும் வெளிப்படுத்துகிறார் என்றால் யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இப்போ அவர் பரமேறி போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். ஆகையால் இயேசுவின் சிந்தை எல்லா விசுவாசிகளுக்கும் இருப்பதை நாம் பார்க்கலாம். யோவான் 10:11-15 வரை வாசிப்பீர்களேயானால், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இங்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், அவள் என்னை அறிந்தும். அதை அறிந்தவைகள், அதாவது அறிந்தும் என்பது அறிந்து அந்த அவருடைய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய வார்த்தைகளை ஏற்று அதன்படி நடப்பவைகளை தான் அறிந்தவைகள் என்று சொல்லப்படும். அதை தான் இங்கு யோவான் 10:11-15 அவர் விளக்கமாக சொல்லுகிறார். ஆடுகள் இருக்கின்றன. எப்படிப்பட்ட ஆடுகளாக அது இருக்கின்றது? அவர் அந்த ஆட்டை தன்னை விசுவாசிக்கிற அந்த ஆட்டை எதோடு ஒப்பிடுகிறார்? பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் என்னுடையவைகள் என்னை அறிந்திருக்கின்றன, நானும் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன். அந்த ஒப்பீடு எங்கு வருகிறது பாருங்கள்.
நீங்கள் இயேசுவை சுவாசிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த ஒப்பீட்டில் வந்து சேர்ந்து கொள்கிறீர்கள். நீங்கள் அவரை அறிவதன் மூலம் பிதாவை அறிந்து கொள்கிறீர்கள். ஏனென்றால் பிதாவும் அவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். என் மந்தையில் சேரும் வேறே ஆடுகள் என்ன சொல்லுகிறார்? யோவான் 10:16 வாசிப்பீர்களேயானால், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இங்கு இன்னும் சில ஆடுகள் வரவேண்டியது இருக்கிறது. அவள் வருவதற்கு உலகத்துக்கு அப்பிரகாரமான காரியங்கள் அவைகளை தடை செய்கின்றன. ஆனால் அவைகள் எனக்கு செவி கொடுத்து, அதாவது இயேசுவிற்கு செவி கொடுத்து அவைகளும் இந்த மந்தையோடு வந்து சேர்ந்துவிடும், கூடி சீக்கிரமாக சேர்ந்துவிடும் என்று சொல்லுகிறார். இது என்ன சொல்லுகிறார்? வரவேண்டிய ஆடுகளை புறஜாதிகளுக்கு ஒப்பிடுகிறார். மற்றவர்களை யூதர்களுக்கும் மற்ற ஆல்ரெடி இருப்பவைகளை யூதர்களுக்கும் வரவேண்டியவைகளை புறஜாதியில் மனமாறி அவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாகி சபையில் வருவதை இங்கு குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து தன் மந்தையின் மேய்ப்பராகவும் அந்த மந்தையின் வாசலாகவும் இருப்பதாகவும் சொல்கிறார். ரெண்டு இருக்கு. மந்தையில மெயின் வாசல்ல வந்தா வாசல்ல காவல் காக்கிறவன் நிற்பான். அவன் எல்லா ஆடுகளையும் அனுப்புவதில்லை, விரட்டி விடுகிறான். அந்த மந்தையின் ஆடுகளை மட்டுமே உள்ளே விடுகிறான். இனி புறவாளியாக ஏதாவது ஒரு வாசல் இருந்தால், அது கண்காணிக்கப்படாமல் இருந்தால், அதன் வழியாக ஆட்டின் தோலை தரித்த ஓநாய்கள் உள்ளே வந்து அந்த ஆடுகளை குழப்பி விடுகின்றன. அதன் மூலமாக அவர்கள் அந்த மந்தையின் மேய்ப்பனை பிரிந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. இந்த மேய்ப்பனோ அந்த ஆடுகள் கஷ்டத்தில் இருக்கும்போது அவர்களை மீட்பதற்காக தன் உயிரையே கொடுக்கிறான். ஆனால் திருடனோ, அதாவது பின்கேட்டு வழியாக வந்தவனோ, அந்த ஆடுகள் கஷ்டத்தில் இருக்கும்போது கண்டுகொள்ளவே இல்லை. நீ செத்தாயிருப்போ, உயிரோடு வந்தா வா என்று சொல்லி போய் விடுவான். யோவான் 10:7-10 வரை வாசிப்பீர்களேனா. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். மேய்ப்பனை விசுவாசித்து அன்பாயிராத ஆடுகள் அவனுடைய மந்தையில் தங்கி இருக்காது. பெரும்பாலும் அவைகள் போய்விடும். அவர் மந்தையில் தங்கி இருக்கக்கூடிய ஆடுகள் அவருடைய சொல்லை கேட்டு நடப்பவர்களாக இருக்கும் என்பதையும் இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆடுகளை தான் நாம் காணாமல் போன ஆடுகள் என்று சொல்லுகிறோம். இயேசுவை விசுவாசி அந்த மந்தையிலே தங்கியிருந்து அதன் பிறகு அங்கிருந்து அவை அந்த மந்தையை விட்டு போன அந்த ஆடுகளைத்தான் நாம் காணாமல் போன ஆடுகள் என்று குறிப்பிடுகிறோம். யோவான் 10:25-30 வரை வாசிப்பீர்களேயானால், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது.
நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். நான் செய்கிற கிரியைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன. அவர் எப்படி மந்தையை மேய்க்கிறார், அந்த மந்தையில் உள்ள ஆடுகள் எப்படி அவரை ஏற்றுக்கொள்கின்றன, விசுவாசிக்கின்றன, அவருடைய சொல் கேட்டு நடக்கின, இந்த மாதிரியான காரியங்கள் அவர் ஒரு நல்ல மேய்ப்பர் என்பதற்கு சாட்சிகளாக இருக்கிறது. இனி அவரது ஆடுகள் அவரை பிரியப்படுத்தாத ஆடுகள் இருக்குமானால், அவரை விசுவாசியாத ஆடுகள் இருக்குமானால், அவைகள் அந்த மந்தையின் ஆடுகளாக இராமல் எந்த விசுவாசமும் இல்லாத ஒரு ஆடுகள் ஆக இருப்பது மட்டுமின்றி எந்நேரத்திலும் அவைகள் காணாமல் போய்விடலாம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு தெளிவாக சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றா இருப்பது போல என்னை விசுவாசிக்கிற எல்லா ஆடுகளும் என்னோடு சேர்ந்து ஒரே மந்தையாக இருக்கும். நான் அதற்கு தலையாக இருக்கிற தலைவனாக மேய்ப்பனாக இருப்பேன். எனக்கு மேலே என் பிதாவானவர் என்னை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இதுவரை நாம் தியானித்த வேத சத்தியங்களில் இருந்து காணாமற் போன ஆடுகள் என்பது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பின்னர் உலக இச்சைகளினால் பின்மாறி போகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு விளங்கும். பேதுரு இப்படிப்பட்டவர்களை பன்றிகளுக்கும் நாய்களுக்கும் ஒப்பிடுகிறார். வாசியங்கள் 2 பேதுரு 2:20-22 வரை. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின் படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அவர் சொல்வார் கடைசியிலே, நாய் தான் நக்கினதை தின்மதும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினதை சொல்லப்பட்டிருப்பு பழமொழியின்படி நடக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் வேதத்தை அறிந்து உணர்ந்து அதிலே அநேக காரியங்களை அனுபவித்து அதிசயங்களை அனுபவித்து இயேசுவினுடைய அன்பை அனுபவித்து இருப்பவர்கள் அவரை விட்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் தன்னை விட்டுக் கொடுப்பார்களே, ஆனால் அவர்கள் அவரை விசுவாசிக்கலாமே அல்லது அவருடைய சுவிசேஷத்தை அறியாமலேயே இருந்திருக்கலாம். அது அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். அவரை விசுவாசித்து பின் அவர்கள் இந்த மாதிரி அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட அறியாமல் இருந்து வாழ்வது அந்த வாழ்க்கை எவ்வளவோ மேலதாக இருக்கும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காணாமற் போன ஆடுகளை எபிரேயர் திருமுகம் எழுதின ஆசாரியர் என்ன சொல்லுகிறார்? சபிக்கப்பட்ட நிலத்திற்கு ஒப்பாயிருக்கிறதா சொல்லுகிறார். சபிக்கப்பட்ட நிலம் என்ன இருக்கும்? அது ஒண்ணுமே நல்ல காரியங்களே கொடுக்காது. சபிக்கப்பட்ட நிலம் விளைச்சலை கொடுக்காது. சபிக்கப்பட்ட நிலம் எந்தவித காரியத்தையும் அந்த விதைக்கிறவனுக்கோ அந்த சொந்தக்காரனுக்கோ கொடுக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். எபிரேயர் 6:4-8 வரை வாசிப்பீர்களேயானால், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழை
குடித்து தன்னிடத்தில் பயிரிடுபவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைக்கக்கூடிய நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் அந்த அந்த நல்ல விதைக்கு மாறாக அது முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கும் கூடிய ஒரு நிலமாக இருக்கிறது. இதைத்தான் அவர் சபிக்கப்பட்ட நிலம்னு சொல்லுவார். சபிக்கப்பட்ட நிலத்தில் நீங்கள் என்னத்தான் விதைச்சாலும் சரி, என்னத்தான் உழுதாலும் சரி, என்னதான் நீங்கள் உரத்தை போட்டு தண்ணீர் வார்த்து எல்லாம் பண்ணினாலும் சரி, அது உங்களுக்கு நீங்கள் விதைத்த விதையின் பலனை கொடுக்காது. களைகள் முளைத்து முட்களும் புதர்களுமாக அந்த களைகள் ஊடையே பயிர்களோடே முளைத்து அவைகளை அவிழ்த்து போடும். இப்படிப்பட்ட நிலம்தான் சபிக்கப்பட்ட நிலம். இனி காணாமற் போன ஆடுகளாகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி பின்மாறி போவதினால் மிகவும் கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா ஆக விடுவார்கள். பின்மாறி போனதினால் அது என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவ ஒரு பொருட்டாகவே அவங்க மதிக்கிறதில்லை. அவருடைய வார்த்தைகளை சுவிசேஷமாக ஏற்றுக்கொள்வதில்லை. அவரை குற்றவாளியாக நினைத்து அவரை விட்டு அவர்கள் பின்மாறி போவதினால் அந்த தன்னையே உங்களுக்கு தேவனுடைய குழந்தைகளுக்காக, தேவனுடைய குழந்தைகள் பாவத்தில் எடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவரை நீங்கள் இழிவாக நினைப்பதாலும் நடப்பதாலும் நீங்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாவீர்கள். வாசியுங்கள் எபிரேயர் 10:26-31 வரை. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய காய்களில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. சொல்லப்பட்டிருக்கும் ஒரே பலி, அதாவது மனப்பூர்வமா பாவம் செய்வர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்த இனி ஒரு பலி. கிறிஸ்தவத்திலே ஒரே ஒரு பலிதான் உண்டு. அந்த பலி இயேசு கிறிஸ்துவின் பலி. ஒரே ஒரு ரத்தம் தான் உங்களை மீட்டும். அந்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். இதை நீங்கள் 1 பேதுரு 18-21 வரை வாசிப்பீர்களான தெளிவாக போட்டிருக்கும். ஆகையால் ஒரு தடவை நீங்கள் அவர் மறுதளித்து போனா இனி இன்னொரு தடவை அவர் உங்களுக்கு பலியாகிறது முடியாத காரியம். அவர் போயிட்டார். அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கல. நீங்க அதை விட்டு விட்டீர்கள். இன்று அவரை விசுவாசித்திருப்பவர்களுக்கு அவர் விசுவாசத்தின் மூலமாகவே அவர் உங்களுக்கு பலியாகிறார். உங்களுடைய அந்த பலி எப்படி உங்க பாவங்களை நிவர்த்தி செய்கிறதோ அதே மாதிரி இந்த விசுவாசம் உங்களுக்கு அந்த பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்யக்கூடிய வேலையை உங்களுடைய விசுவாசம் செய்யும். அதை அவரை விசுவாசிப்பவர்கள் அந்த அனுபவத்தை பெறுவார்கள். அடுத்ததாக காணாமற் போன ஆடுகள் சபையிலே ஒளிந்திருந்து, பிளாக் ஷீப்னு சொல்லுவோம், ஒளிந்திருந்து உலக இச்சையிலும் பொருளாசையிலும் இழுக்கப்பட்டு கபடதாரிகளாக மாறி சபைக்கு துரோகம் செய்கிறார்கள். சபைக்கு துரோகம் செய்கிறது 2-3 வகையில சொல்லலாம். ஒன்று, சபையிலே பேசப்படக்கூடிய அந்த சத்தியமான வார்த்தைக்கு எதிராக பேசி அங்கு கலகத்தை உண்டு பண்ணுவது. அடுத்தது,
புதிதான வேதங்களை அந்த சொல்லப்பட்டிருக்க புதிதான விளக்கத்தை கொண்டு வந்து அதை அந்த உலக பிரகாரமான காரியங்களை அதோடு சேர்த்து அந்த அவர்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தி அவர்களை அந்த சபையிலிருந்து பிரித்து போக சொல்லலாம். இன்னும் ஒரு காரியம் சபையிலேயே நாம் பார்க்கிறது என்னவென்றால், ஒரு சபை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அதிலிருந்து கொஞ்சம் பேரை அதை பணம் கொடுத்தாலும் சரி, இல்லது வேறு வார்த்தைகள் பேசியாலும் சரி, இல்லது வேறு பாவ செயல்களை செய்வதற்கு தூண்டியும் சரி, இங்கிருந்து பிரித்து வேறு சபையிலே சேர்த்து விடுகிறார்கள். இப்படி கூட ஒரு காரியம் நடப்பதை பார்க்கிறோம். ஒரு சபையில் சேர்ந்து, சபை என்பது அது இயேசு கிறிஸ்துவின் கீழ் இருக்கிறது, அவர் தலையாக இருக்கிறார். அவரைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர அங்க இருக்கிற ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடிய சத்தியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சத்தியங்கள் உங்கள் மனதிற்கு அந்த உண்மைக்கு மாறாக இருப்பதானால் நிறைய பேர் சபையில ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் சேர்ந்து தெரிந்து கொள்ளலாம். அல்லது பேசியவரிடமே போய் சென்று இதனுடைய அர்த்தத்தை விளக்குங்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதை விட்டு இந்த சபையில் அதை காரணமாக ஒரு சபையை குறை கூறி மற்ற சபைக்கு செல்வது என்பது அது ஏற்றுக்கொள்ள கூடாத ஒரு விஷயம். நீங்கள் காணாமல் போன ஆடுகளாக கருதப்படுகிறீர்கள். மந்தையிலிருந்து காணாமல் போன ஆடுகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உதாசீனப்படுத்துவது மட்டுமின்றி அசுத்த இச்சைகளோடு மாமிசத்துக்கு ஏற்றபடி நடப்பவர்களாக இருக்கிறார்கள் இருந்து கேட்டிலே கெட்டொழிந்து போகிற புத்தியற்ற மிருக ஜீவன்களை போல் இருக்கிறார்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 2:9-19 வரை வாசிப்பீர்களேயானால், கர்த்தர் தெய்வ பக்தியுள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அதிக பெலனையும் வல்லமையும் உடைய தீவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. இவர்களோ பிடிபட்டழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் இலச்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். விபசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாயிருக்கிற கண்களையும் உடையவர்கள், உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருள் ஆசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள், செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்க தரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீரில்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாயிருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குதத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. இதுல 2 பிரிவாக பேசுகிறார். ஒன்று தேவன், அதாவது மேய்ப்பர். இன்னொன்று அக்கிரமம் செய்கிறவன் சாத்தான். சாத்தான் சபையிலே முதலில் நீங்கள் உங்களுடைய சபையினுடைய கிரியைகள் சரி, சபையினுடைய செய்கைகளின் மூலம் சாத்தானுக்கு உள்ளே இடம் கொடுக்க கூடாது. சபையிலே நடக்கக்கூடிய காரியங்களோ
இப்போ கலை நிகழ்ச்சிகள் என்று சொல்லுகிறோம், என்னெல்லாமோ சபைகளிலே அநேக சபைகளிலே நடக்கிறதை நான் பார்க்கிறேன். அவைகள் மூலம் உலக பிரகாரமான காரியங்களை சாத்தான் உள்ளே நுழைப்பதற்காக பார்ப்பான். நீங்கள் ஒரு காரியம் அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்துவீர்களே, ஆனால் அது உங்களுடைய விசுவாசிகளின் மனதில் இருந்து லகுவில் மாறாது. அவர்கள் அதை வைத்து உங்கள் சத்தியத்தை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். ஆகையால் சபையிலே நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளும் சபையிலே பேசப்படுகிற பேச்சுகளும் சத்தியங்களுக்கு உட்பட்டதாக இருக்குமானால் அந்த சபையில் சாத்தானுக்கு இடமில்லை. சபைகளுக்குள்ளே அவனுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அவனுடைய செயல்களை செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை சபையில் கொண்டு வந்து சேர்க்க முயற்சிக்கிறான். அவர்களை உறுதியில்லாத ஆத்மாக்கள் என்று சொல்லலாம். ஆனால் அவன் உறுதியோடு இருக்கக்கூடிய ஆத்மாக்களையும் உறுதியற்ற ஆத்மாக்களாக மாற்றி விடுகிறான். அதுதான் சபையிலே நடக்கக்கூடிய பயங்கரம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. பிளேயாமை பற்றி சொல்லி இருக்கிறார். பிளேயாம் எப்படி பைசாவிற்காக அவன் தன்னை விட்டு கொடுத்து ஆண்டவனுக்கு எதிராக போய் இஸ்ரவேலர்களை சபிப்பதற்கு, அதாவது அவர்களை சபிப்பதற்காக போய் நின்றான். அதே மாதிரி இயேசு கூடவே இருந்த யூதாஸ்கரியன் உள்ளவே இருந்தான், அவருடைய சிறியதாகவே இருந்தான். ஆனால் அவன் எப்பொழுதும் அவருக்கு எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி ஒரு நிலம் வாங்குவது, எப்படி சில காரியங்களை செய்வது என்பதன் குறியாகவே இருந்தான். அவன் ஒருவன் தான் அந்த யூதேயா தேசத்தை சேர்ந்தவன், மற்ற எல்லாரும் கலிலேயா நாட்டை சேர்ந்தவர்கள். அதனால் அவன் தனித்தே இருந்தான். அவனுடைய செய்கைகள் எல்லாம், அவனுடைய காரியங்கள் எல்லாம், ஏனென்றால் அவன் கையில் தான் காணிக்கைகள் எல்லாம் வந்தன. காணிக்கைகளை அவன் வசூலிப்பது வழக்கம். இயேசு அதை கண்டுகொள்வதில்லை. இயேசு அவனை தன் ஒரு விசுவாசியாக எண்ணியதால் அதை பற்றி கணக்கு கேட்பதும் இல்லை. ஆனால் அவன் செய்த ஒவ்வொன்றுக்கும் தேவன் அவனிடம் கணக்கு கேட்டார். அவன் எப்படி மரித்தான் என்பது உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 1:16 என்ன சொல்லி, எங்களோடு கூடவே இருந்தான். வாசியுங்கள், அப்போஸ்தலர் 1:16-18. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. எங்கள் கூடவே எங்களை போலவே இருந்தான். எல்லா இடமும் நாங்கள் போகும்போது வந்தான், சுவிசேஷத்தை பிரசங்கித்தான், எல்லாம் செய்தான். ஆனால் அவன் உள்ளாக ஒரு காரியம் இருந்தது. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஆத்மாவில் உறுதி இல்லாதவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த விசுவாசம் உறுதியானதாக இருக்கவில்லை. அது உலகத்தில் உள்ள ஆசைகளுக்காக விட்டுக் கொடுக்கும்படியாக இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இனி கடைசியாக, காணாமல் போன ஆடுகள். தன் தன்மையை மறந்து சபைக்குள்ளே இருந்து யூதாஸ் போல நடந்து பசுத்தோல் போர்த்தி வரும் மோனாவை போல வரும் விசுவாசிகளை கூட அவன் சபையில், அந்த மாதிரிப்பட்ட ஆள்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் இணக்கமா போகிறவர்கள். அவனுடைய பாவ காரியங்கள் செய்யும் போது அதற்கு அவனுக்கு சப்போர்ட்டாய் நிற்கிறவர்களையும் அவர்கள் சேர்த்து அங்கு அந்த மந்தையிலே ஒரு சிறு குழப்பமும் ஒரு சிறு கூட்டம். இயேசுவின் மந்தை ஒன்று சிறுசாக தான் இருக்கும். அதுக்குள்ள இங்க ஒரு கூட்டம், அங்க ஒரு கூட்டம், இங்க ஒரு கூட்டம், அப்படி எல்லாம் கிடையாது. இயேசு ஒருவர் தான் தலைவர். ஆகையால் இயேசு ஒருவர். அதற்காக அப்பொழுது சபையிலே இருக்கக்கூடியவர், அது 1000 இருந்தாலும் சரி, பேராயிரம் இருந்தாலும் சரி, அது ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு சபை கணக்கொப்பிக்க வேண்டுமே தவிர அதிலிருந்து பிரிந்து உலக பிரகாரமான காரியங்களை விவாதிப்பதற்கு சபை இடம் கொடுக்க கூடாது. அப்படி சபை கொடுக்குமானால் காணாமல் போன ஆடுகள் போல அவர்கள் தங்களை உண்டாக்கி கொள்ள நேரிடும். அன்பான பிதாவே, ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அந்த ஆடவரை நடத்தும் ஆவியானவரே,
எப்படி ஒரு விசுவாசி ஒரு ஆடு அவர் மந்தையில் அடங்கி இருக்கும்படியாக அந்த விசுவாசி தன் சபையில் அடங்கி இருந்து அந்த சபையின் மூப்பருக்கு அந்த சபையின் ஆயருக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொன்னேன். அவர்கள் எந்த விதமான தவறான உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபடாமல் நீர் அவர்களை காத்துக்கொள்ளும். அப்படி நீர் செய்ய போவதற்காக கோடான கோடி நன்றி. ஆமென்.